ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்ஐசியோட டபிள்யூஏவோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரியா, அன்எக்ஸ்பெக்டட் நோட்டிபிகேஷன். இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத நோட்டிபிகேஷன். 2025ல எல்ஐசியோட டபிள்யூஏஓ வரும்னு சொல்லி தெரியும். நம்ம இப்ப ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஸோ வந்துருச்சு. இதுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஒரு 350 வேகன்சி இருக்கு. எல்லா கேட்டகரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான். சரியா, மெயினா ப்ளே பண்றது குவான்ஸ் அண்ட் ரீசனிங் தான் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. மெயின்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஒரு 7000 பேத்துல நீங்களும் ஒருத்தரா கண்டிப்பா இருக்கலாம். சரிங்களா, ஒரு மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு 7000 பேர் அப்ராக்சிமேட்லி 20 சொல்லியிருக்காங்க. 20% தான் எடுக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த செல்லை ஸ்லிப் பார்க்கும்போது இன்னும் மோட்டிவேட் ஆகி உங்களை நீங்களே வெறி ஏத்திக்கிட்டு இன்னும் படிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நோட்டிபிகேஷன் வந்த உடனே இந்த செல்லை ஸ்லிப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்டா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டபிள்யூஓட சேலரி ஸ்லிப் தான் கரண்டா ஒர்க்கிங்ல இருக்கவங்களுக்கு தான். சரிங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்கன்னா ஓஎஸ் மெயின்டெனன்ஸ்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் ஜூனோட தான் இது. சரிங்களா, 6/2025 சேலரி ஸ்லிப் தான். இப்போ வந்து பேசிக் பேல ரிவைஸ் பண்ணிட்டாங்க கரண்ட்ல ஒர்க்கிங் இருக்கவங்களுக்கு. சரிங்களா, 9/3 பேசிக் பே மட்டுமே பாருங்க எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஓகேவா, 93020 ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 93,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேசிக் பேவா வாங்குறாங்க. சரியா, ஓகேவா. எஸ், இப்போ நமக்கு உங்களுக்கு எவ்வளவு இப்போ வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு பேசிக் பேன்னு கொடுத்துருக்காங்கன்னா 88,000. சரியா, அவங்க வந்து ஜாயின் பண்ணி 1 இயர்க்கு மேல ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து அதுக்கான இன்க்ரிமெண்ட்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஒண்ணுமே இல்லை. இன்னும் என்னென்ன இதுல அட்வான்டேஜ் அப்படின்னா இதுக்கு தனியா ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு 9,000 நியர்பை. ஸ்பெஷல் அலவன்ஸ் ஸ்பெஷல் ஆல் எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்காங்க. உள்ள ஏதோ மேபி அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்காக ஒரு 800 ஆட் பண்ணிருக்கலாம். டிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 14,000, அதாவது 14,500 நியர்பை வருது அப்ராக்சிமேட்டா. ஹெச்ஆர்ஏ வந்து பாத்தீங்கன்னா 6,500 வருது. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் தனியா தராங்க 3,300 சொல்லி. இது இல்லாம நிறைய அட்வான்டேஜான அலவன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஸ் எவ்வளவு டெடக்ட் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ்க்கு தனியா எவ்வளவு டெடக்ட் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு 18,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிடெக்ட் ஆயிருது. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணது. ஓகேங்களா, இந்த அமௌண்ட்ல கிளைம் பண்ணது. இதெல்லாம் வந்து நமக்கு தேவைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நிறைய இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. வெஹிக்கிள் அட்வான்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் வந்து அட்வான்ஸ் எடுக்கலாம். ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன் பை ஒன்னா அது டிடெக்ட் ஆகுது. அது டிடெக்ட் ஆனதுல ஒரு 34,000 நியர்பை 35,000 வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ட் ஆகி 92,000 வந்து பாத்தீங்கன்னா இன்னண்டா வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. நம்ம தனியா ஒரு லோன் எடுக்கிறதுக்கு பதிலா இங்கேயே வாங்கிக்கலாம். நம்மளோட சேலரியில இருந்து எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரியா, சோ நான் இதை வந்து பெருசா டெப்தா கொண்டு போக விரும்பல. இதோட முடிச்சுக்கலாம். இதை மோட்டிவேட்டடா வச்சு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சேலரி ஸ்லிப்ல நீங்க யாராவது பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து கிளியர் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம டச்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி ஸ்லிப்பை அடுத்த ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போது நான் போடணும். அதுக்கு நீங்க மோட்டிவேட்டட் ஆகி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட கைட்லில இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோட்ல டெஸ்ட் பேட்ச், ரிப்பீட்டர் பேட்ச், பிகினர் பேட்ச் எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்கு. எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அஃபோர்ட் பண்ற பிரைஸ்ல தான் வச்சிருக்கோம். அஃபோர்ட் பண்ற பிரைஸ்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறோம். மென்டார்ஷிப் உள்ள இருக்கு. சரிங்களா, இன்டர்வியூ வரைக்குமே கைடன்ஸ் கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இதுக்கான வேற ஏதாவது இதை பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான இதை வைக்கிறேன். சரிங்களா, எஸ், இதுதான் இதுதான் நம்மளோட அந்த கோர்ஸான பேஜ். இந்த பேஜ்ல போனீங்க அப்படின்னா டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகினர் பேட்சோட லான்ச்சுமே கமிங் மண்டே இருக்கும். எப்போ பிகினர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நம்ம சொல்லுவோம். ஓகேவா. எஸ் கைஸ், மோட்டிவேட்டடா படிங்க. இந்த இயர் நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.